ஹலோ 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 கதிர். ஆமா, நான் கதிர் தான் பேசுறேன். ஹலோ ஹலோ கதிர், என்னாச்சு? நீங்க பேசுறது சரியா கேட்கல கதிர். ஹலோ ஹலோ, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலங்க. நான் ஸ்னேகா பேசுறேன். ஸ்னேகாவா பேசுறது? அடியன் செல்லக்குட்டி, எப்படி இருக்க? இங்க பாரு, என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஏன், என்னாச்சு? ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷனா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏ, நானும் உன்னை சீரியஸாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் என்னை ரோட்டில் வச்சு நோஸ் கட் கொடுத்துட்டு போயிட்ட. அதுக்காகலாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். மீனா மானத்தை காப்பாற்றணும்னா மான அவமானம்லாம் பார்க்காம உன்னை ஒரே ஒரு தடவை என்கிட்ட அடமானம் வச்சு தான் ஆகணும். எப்படி ரைமிங்கு? ஆ, என்ன? நீ சொல்றபடி நான் கேக்குறேன். அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். அப்படி போடு. புகுந்த வீட்டு பாசத்துல உன்னை மிஞ்சறதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்ல. ஸ்னேகான்னா சும்மாவா? ஏய், இன்னொரு தடவை சொல்லு. ஏய், காதுல விழல. நம்ம மீட் பண்ணலாமா? அது இல்ல செல்லம், அதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னியே, அதை சொல்லு. நீ சொல்றபடி நான் கேக்குறேன். சூப்பர் 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 சூப்பர். நான் சொல்றபடி நீ கேக்குற. சூப்பர். கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கு. சரி, எங்கே எப்படின்னு நீயே சொல்லு. என்னால வெயிட் பண்ண முடியல, ப்ளீஸ். சாயந்தரம் சொல்றேன். சரி, ஓகே. சரி, நீ ரெடி ஆயிட்டு சொல்லு. லொகேஷன் நான் சொல்றேன். ஓகே. சரி, இது உன் நம்பர் கிடையாது, புது நம்பரா இருக்கு. உங்க கூட பேசுறதுக்காக தான் வாங்கினேன். நான் தான் உனக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியவும் கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுதா? கவலைப்படாத. கையும் கையும் வச்ச மாதிரி, சாரி, காதும் காதும் வச்ச மாதிரி சைலண்டாக முடிச்சிடலாம். ஸ்னேகா, இன்னொரு விஷயம். என்னை வச்சு ஏதாவது ஆக்ஷன் பிளாக்கோ இல்லை சிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ண மீனாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இல்லை, நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏய் ஸ்னேகா, மீனா குவார்டர் மாதிரி, நீ குவார்டரும் கோழி பிரியாணி மாதிரி. நீ வந்து என்னை சந்தோஷப்படுத்து, மீனாவை நான் மறந்துடுறேன். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சத்தியமா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், என்ன நம்பு. நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பாய். நான் உன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? புளி குழம்பு வைக்க போறேன். எலி குழம்பு வையே, அறிவு கெட்டவளே. அதான் எல்லாம் ஒரு ரூம்ல இருக்குல்ல, பத்தாத குறைக்கு நாங்க வேற சமைச்சு கொண்டு வந்து குடுக்கறோம். அப்புறம் எதுக்கு நீங்க வர? என் ரூம்ல கேஸ் தீந்து போச்சு. அதுக்காக நானும் என் புள்ளையும் பட்னியா கிடக்க முடியுமா? புளி குழம்பு வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான், அவனுக்காக வச்சு கொடுக்க வந்தேன். வர வர இவ தொல்லை தாங்கல. ஆமா அத்தை, பாட்டி அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடலாம். ஏய், அவ என்ன சொல்லல, உன்ன வெளிய போ சொல்றா. நான் போக மாட்டேன். இது என் புருஷன் பிரதீப்போட வீடு. நான் அவரோட பொண்டாட்டி. எனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. இந்த பூஜை ரூமுக்கு வரக்கூடாது, கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னுலாம் சொல்லாதீங்க. அப்புறம் தேர்தல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய், எது எதுக்கு தேர்தல் கமிஷன்ல போய் சொல்லணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? தேர்தல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் அப்படி சொல்லி எனக்கும் பழகிடுச்சு. ஏய், இப்ப நீ வெளியில போறியா இல்லையா? போக மாட்டேன். ஏய், உனக்கு இந்த வீட்ல எந்த ரைட்ஸும் இல்லடி, வெளியில போ. அத்தை, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? உங்க பையன் பிரதீப்போட பொண்டாட்டி நானு. நான் அதுக்கு போனோம். இங்க பாரு, வந்தவன் சஞ்சய்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் சஞ்சயா இருந்தான்னா அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வந்தது என் வீட்டு புள்ளையே கிடையாது. அப்புறம் உனக்கு எப்படி இந்த வீட்ல உரிமை இருக்கும்? அவன் சஞ்சயா ராமசாமியன்லாம் எனக்கு தெரியாது. ஏன் புருஷன் பேரு பிரதீப். அவரு உங்க பையன் தானே? அப்ப நான் தானே இந்த வீட்டு மருமக. அந்த உரிமையில தான் நான் இங்க இருக்கேன். உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இப்ப நீங்க 2 பேரும் வெளியில போங்க, வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். நாங்க 2 பேரும் வெளியில போணுமா? அம்மா, இவ சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. இவள புடி, நாம வெளியில தள்ளிடுவோம். போடி.
வாடி வாடி. வாடி விடு. சத்தம் ஐயோ, போடாத. பாட்டி புளி குழம்பு போடி. வைக்கணும். வெளியில போ. பாட்டி. வெளியில போன சத்தம் போடாம போடி. ஐயோ பாட்டி போடி வெளியில. அத்தை. ராம், என்ன பிரச்சனைங்க? பாருங்க இவள கிச்சன்ல வந்து எங்க கூட தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. நீங்களே சொல்லுங்க மாமா, எனக்கு இந்த வீட்ல ரைட்ஸ் இல்லையா? நான் கிச்சன்ல போய் சமைக்க கூடாதா? பாத்தீங்கல்ல உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு. ருத்ரா ப்ளீஸ், நமக்கே சஞ்சயா பிரதீபான்னு கன்ஃபார்ம் ஆகாம கன்ஃபியூஷன்ல இருக்கோம். இப்ப பிரியாவை வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளுக்கும் இந்த வீட்ல உரிமை உண்டு. அவ்வளவுதான், பேசாத. என்னங்க மாப்பிள. ஐயோ ஐயோ கடவுளே, என்னடி இது? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ. சீ. தர டிக்கெட்டை கொண்டு வந்து எங்க தலையில கட்டி வச்சிருக்கான். ஆ, என்ன பாட்டி ரொம்ப பேசுறீங்க? மாமா சொன்னது காதுல விழுந்துச்சுல? எனக்கும் இந்த வீட்ல ரைட்ஸ் இருக்கு, நானும் வருவேன் போவேன். ஆமா, இந்த வீட்டோட சொத்து பத்திரம் எங்க வச்சிருக்கீங்க? ஏய், அது உனக்கு எதுக்குடி? ஆ, அதான் மாமா உரிமை இருக்குன்னு சொல்லிட்டார்ல, பத்திரத்தெல்லாம் எடுத்து வைங்க. எனக்கும் பங்கு இருக்கு, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். பட்டா? அடி பாவி. ஹலோ டாக்டர், இந்தாங்க உங்களோட செக் புக். இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஆமா சரி, அப்போ சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட 3 லட்ச ரூபாய் வாங்கியிருந்தேன். அதுல 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன். இன்னும் 2 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அத இப்போ அதுக்கு என்ன அவசரம்? இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பண உதவி வேணுமா? இல்ல திடீர்னு ஞாபகம் வந்தது, அதுதான் அட, சொன்னேன். இங்கே பாருங்க ஸ்னேகா, யாரோ மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. இது உனக்காக நான் செய்யலை, உங்கள் அம்மாவுக்காக பண்ணுறேன். இந்த வாழ்க்கையே உங்கள் அம்மா போட்ட பிச்சை. உனக்கு செய்கிறது உங்கள் அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி. எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஏன் இதுக்குன்னெல்லாம் கேட்காம எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் பணம் கொடுப்பீங்களா? 3 லட்சமா? அவ்வளோ பணம் எதுக்கு ஸ்னேகா? அதான் ஏன் என்ன காரணம்னு கேட்காதீங்கன்னு சொன்னேன்ல. நான் உன்னோட நல விரும்பி திடீர்னு இவ்வளோ பணம் கேட்குறேன், என்னன்னு நான் தெரிஞ்சுக்கூடாதா? வேண்டாம், வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் நானே சொல்றேன். அப்படின்னு எனக்கு தெரியாத ரகசியம் இது துவாரகேஷ்க்கு தெரியுமா? அவருக்கும் தெரியாது. துவாரகேஷ்க்கும் தெரியாது, எனக்கும் தெரியக்கூடாது. அப்படின்னா அது எப்படி ஸ்னேகா? அப்போ என்னையும் துவாரகேஷையும் சரிசமமாக பார்க்குறியா? அப்போ நானும் துவாரகேஷும் ஒன்று அதானே? என்னது? இல்லை, நாங்கள் 2 பேரும் உன்னோட நல விரும்பிகள். எங்ககிட்டயே சொல்லலாம் இப்படி? சில விஷயங்கள் சொல்லிட்டா அப்புறம் காரியம் கெட்டு போயிடும். சரி ஸ்னேகா, நான் இப்போ கேட்குறேன், அந்த பணம் ஏதோ குடும்ப செலவுக்கா? இல்ல. சரி, உங்கள் மாமா ட்ரீட்மெண்ட்டுக்கு, மீனாக்கு, இப்படி ஏதாவதுக்கா? இல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனையா, கஷ்டமா? எனக்கு இல்ல. அப்போ வேற யாருக்கு? என்ன நம்ப மாட்டியா? என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? சொல்லு ஸ்னேகா. இங்க பாருங்க, நான் ரொம்ப நம்புறது என்னோட புருஷனை. ஆனா அவர்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கான காரணம், நீங்க என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்கிறதுக்காக தான். ஆனா நீங்களும் என்ன துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. விடுங்க சார், எனக்கு இந்த பணம் வேண்டாம். நான் உங்ககிட்ட பணத்தை கேட்டதை மறந்துடுங்க. இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. இப்போ நான் என்ன கேட்டேன்னு கோச்சிக்கிறேன்? செக்கா வேணுமா கேஷா வேணுமான்னு கேட்டேன். நிச்சயமா இந்த காரியம் முடிஞ்சிரும். இதை நான் எதுக்கு வாங்கினேங்கிறத நானே உங்ககிட்ட சொல்றேன். ஒரு 6 months டைம் கொடுங்க, இந்த கடனையும் சேர்த்து நான் அடிச்சிடுறேன். சரி, நான் கடைசியாக கேட்குறேன், இந்த பணம் எதுக்கு உனக்கு வேணும்? தயவு செஞ்சு சொல்லு. ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. கண்டிப்பா இதை நான் மறக்க மாட்டேன். அதானே எனக்கு வேணும். என்னது? செக் கொடுக்க மறந்தாலும் என்ன மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். தேங்க்ஸ் a lot. ஓகே ஸ்னேகா, பாய். Excuse me, ma'am. Yeah, come in. என்ன மேம், ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் புதுசாக இருக்கு? I'm not comfortable wearing sari. அதான் அதான் க்யூர் ஆயிட்டிங்களா மேம்? லைட்டா பெயின் இருக்கு. Actually I wanted to rest.
அத்தனை நாள் வீட்ல இருந்தேன்னா ஹாஸ்பிட்டல் வேலைலாம் பெண்டிங் ஆயிடும்ல. ஆக்சுவலி இட்ஸ் லுக்கிங் குட் மேம். தேங்க்யூ. மேம், நான் வந்தது முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு. ஸ்னேகா என்கிட்ட அவசரமாக 3 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. 3 லட்ச ரூபாய் பணமா? அவ்வளவு பணம் அவளுக்கு எதுக்கு? நான் பல தடவை கேட்டு பார்த்தேன் மேம். நான் எப்படியே கேட்டு பார்த்தேன். கடைசி வரைக்கும் காரணத்தையும் சொல்ல. அப்படின்னா விஷயம் ஏதோ சீரியஸ்னு அர்த்தம். எஸ் மேம். ஏதாவது குடும்ப பிரச்சனையா இருக்குமோ? நிச்சயமாக குடும்ப பிரச்சனை கிடையாது மேம். ஏன்னா துவாரகேஷ் நல்லாவே சம்பாதிக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட பணம் கேட்க ஸ்னேகா பயப்படுறா. இது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு வேற நினைக்கிறா. தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாளா? இன்ட்ரெஸ்டிங். போன தடவை ராஜீவ் கடன், ரவுடிக தொல்லை அப்படின்னு சொல்லி 3 லட்ச ரூபா பணம் வாங்கினான். அப்போ கூட காரணத்தை எல்லாத்தையும் சொன்னான். இப்போ காரணம் சொல்ல பயப்படுறா மேடம். இது ஏதோ பெரிய ரகசியம்னு நினைக்கிறேன். அப்ப அது நமக்கு தெரிஞ்சாகணுமே சக்கர. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? மேடம், அவள் 2 டைம்ஸ் கதிரை மீட் பண்ணி பேசினா. அப்போ இருந்து அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒருவேளை அது சம்மந்தமாக ப்ராப்ளமாக இருக்குமோ? பணம் கொடுத்துட்டியா? ஆமாம் மேம், கொடுத்துட்டேன் மேம். அதோட நிக்க கூடாது. அவ ஏதோ ப்ராப்ளம்ல மாட்டிருக்கா. அவளை நீ ஃபாலோ பண்ணு. அவளை ஃபாலோ பண்ணி காப்பாற்றணுமா மேடம்? ஏய், டோன்ட் டாக் லைக் a fool. அவ இன்னும் வசமா அந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிற மாதிரி நீ செய்யணும். அதுதானே நம்ம வேலை. ஓகே மேடம். ஸ்னேகா நீ கூடவே இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ அவளுக்கு ஆப்படிக்கிற விஷயம் அவளுக்கு இல்ல, எனக்கு மட்டும்தான் தெரியும். Am I right? ஷுவர் மேம். So prove you're dangerous. இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஒன்னு சுத்தியல், இன்னொன்னு ஆணி. புரிஞ்சுதா? எஸ் மேம், நல்லாவே. அப்புறம் இதுக்கு நின்றுட்டு இருக்க? ஓ, ஓகே மேம். எப்படி இருக்க மீனா? உன் வீட்டுக்கே வரணும் தான் நினைச்சேன். உனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சாமே? நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இத பாரு, மரியாதையா போயிடு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தைய நீயே கொன்னுட்டு இப்ப என்கிட்ட துக்க விசாரிப்ப? என் புருஷன் உங்களை வீட்டுல வந்து அடிச்சது பத்தாதா? நடு ரோட்ல நீ அடி வாங்க போறியா? என்ன உதைக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டு வரணும்டி. அங்க உன் குடும்பம் அழுதுட்டு இருக்கு. உன் அண்ணன் குழந்தைய தரமாட்டேன்னு ஆட்டம் ஆடினா. கடைசியில என்ன ஆச்சு? கடைசியில குழந்தை என்கிட்ட தானே இருக்கு. இத்தனை நாளா நான் அந்த வீட்டுல இருந்தனால தான் உங்களை எல்லாம் உயிரோட விட்டு வச்சிருந்தேன். இனிமே ஒவ்வொருத்தரையா பிரிச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு. உன்னால என்னையோ என் குடும்பத்தையோ ஒண்ணும் பண்ண முடியாது. என் முதல் டார்கெட்டே நீ தாண்டி. வீட்டுக்கு நீ தான் முதல் பொண்ணு. உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உன்னை நான் பிரமாதமா கவனிக்க போறேன். உமா, ரொம்ப ஆடாத. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா? இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவனை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. போட்டோ காட்டினதுக்கே இப்படி ஷாக் ஆகுற? இவன் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தான்.
ஃபுல்லா தண்ணி போட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா. என்னடான்னு கேட்டா ஏன் மீனாங்கிறான். நீங்க மீனா நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு என்கிட்டயே மன்னிப்பு கேக்குறான். நான் ஒண்ணு போய் சொல்லல, அவன் குடிச்சிட்டு அப்படிதான் சொன்னான். இல்லனா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? என்ன கதி கலங்கி போய் நிக்கிற? அவன் உயிருக்கு பயந்து எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். அதனால கதிருக்கும் உனக்கும் ஏதோ லிங்க் இருக்குடி. ஓகே ஓகே, அதை விட கதிருக்கும் உனக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு? அவனுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் உன்ன மாதிரியே தெரியுதுன்னா? இல்ல, அதெல்லாம் போய். மீனா, எது போய்? நான் உன்கிட்ட சொன்னது போய்யா இல்ல அப்படி ஒரு விஷயமே போய்யா? என்கிட்ட மட்டும் இல்லடி, எங்க அப்பா அவனை ஆளை வச்சு அடிக்கும் போது அடி தாங்க முடியாம காலை பிடிச்சு கதறி இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, நான் மீனான்னு நினைச்சு உங்க பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அழுதுருக்கான். அப்போ உனக்கும் அவனுக்கும் ஏதாவது? யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ரொம்பலாம் நடிக்காத. எங்க அப்பா அவன் பார்க்கும் போதெல்லாம் மீனாவை பத்தின ஒரு ரகசியம் இருக்கு, அது தெரிஞ்சதுன்னா அந்த குடும்பமே தூக்குல தொங்கிடுவாங்கன்னு எங்க அப்பா கிட்ட அவன் சொல்லிருக்கான். ஒரு தடவை 2 தடவை இல்லடி, பல தடவை சொல்லிருக்கான். உன்னை பத்தின ரகசியம் ஒண்ணு இப்ப கதிர் மூலமா எங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரகசியத்தை மூடி மறைக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்க? கூடிய சீக்கிரமே வெளியில வரும்டி. இத பாரு, போதையில இருக்கும் போதும் போதையில இல்லாத போதும் எப்ப பார்த்தாலும் அவன் வாயில இருந்து வர ஒரே வார்த்தை மீனா மீனா மீனா. அவ்வளோ நெருக்கமான தொடர்பு உங்களுக்குள்ள இருக்குன்னா எங்களுக்கு தான் ஏதோ சந்தேகமாவே இருக்கு. அந்த ரகசியம் மட்டும் நான் நினைக்கிற மாதிரி இருந்துச்சு, நீ செத்தடி. ஏய், அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு வெளியில சொன்னான்னு வெயே, உன் மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு தூக்குல தொங்கிடும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்காக உங்க அப்பனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். உங்க அண்ணன் தம்பிங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அவங்க நிலைமை இப்படிதான். உன் கூட குடும்பம் நடத்துறானே உன் புருஷன், அவன் சொல்லவே வேண்டாம். வேண்டாம், இதெல்லாம் தப்பு. அப்படி எதுவுமே நடக்கல. அந்த கதிர் சொல்றதுல போய் விட மாட்டேன்டி. அந்த உண்மைய கதிர் வாயாலே தெரிஞ்சுக்காம நான் விடவே மாட்டேன்டி. வேண்டாம் உமா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு அப்பாவியோட வாழ்க்கை நாசம் பண்ணா உன் வாழ்க்கை நாசமாயிடும். அவன் சொல்றதுல போய். அவன் சொல்றதெல்லாம் போயினா நீ ஏண்டி இப்போ கதறி கதறி அழுதுட்டு இருக்க? உன் பதட்டமே உன்னை காட்டி கொடுத்துருச்சே. ஏய், எண்ணிக்கோ, உன் நாளை எண்ணிக்கோ. இன்னிக்கோ நாளைக்கோ எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிடும். அவன் சொல்லிடுவான், இல்லைன்னாலும் நான் அவனை சொல்ல வச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த தகவல் நெட்ல வரும், போஸ்டரா கடையில தொங்கும், விளம்பரமா ரோட்ல பேனர்ல இருக்கும். அதெல்லாம் எதுக்கு? உன் வீட்டை சுத்தி சுத்தி போஸ்டரா செவுத்துல இருக்கும்டி. ஓடுறி ஓடு, நான் உன்னை பேய் மாதிரி துரத்திக்கிட்டே வருவேன். உன்னை அழிக்காம விடவே மாட்டேன்டி.